மதுரவாயில் சென்னை துறைமுகம் மேம்பாலம் அமைப்பதற்காக கூவமாற்றில் கற்களை கொட்டி சாலை அமைக்கும் அபாயகர செயலை ஒன்றிய மாநில அரசுகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த ஒரு அறிக்கையில் திட்டமிடப்பட்டுள்ள மேம்பாலம் மதுரவாயில் முதல் துறைமுகம் வரை கூவம் ஆற்றின் மேல் 15 கிலோமீட்டருக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள ஆற்றில் கற்களை கொட்டி பாதை அமைப்பது கட்டாயம் என்றும், இதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள ஆற்றில் கற்களை கொட்டி பாதை அமைப்பது கட்டாயம் என்றும், இந்த திட்டம் தேச நலன் சார்ந்தது என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் காரணம் சொல்வது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. சென்னை மாநகரின் இயற்கை வடிகால்களாக இருக்கக்கூடிய ஆறுகளை அடைத்துவிட்டால் கடந்த பெருமழையின் பொழுது சென்னை மாநகருக்கு ஏற்பட்ட வெள்ள பாதிப்பினை போல பல மடங்கு பாதிப்புகள் எதிர்காலத்தில் நேரும். ஏற்கனவே கூவம் ஆறானது உயிர்கள் வாழ தகுதியற்று இறந்துவிட்ட நதியாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்த நிலையில் ஆற்றினை மொத்தமாக அடைத்துவிடக்கூடிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் நடவடிக்கை சூழலியல் குறித்த எந்தவித அக்கறையையும் புரிதலும் அற்ற செயலாகும். வெள்ள பாதிப்பின் பொழுது நிவாரணம் அளிக்காத ஒன்றிய அரசு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டத்தை மட்டும் அளிக்கிறதா? பெருமழையை தாங்கக்கூடிய வடிகால் அமைக்காத மாநில அரசு இயற்கை வடிகாலினை அடைப்பதை வேடிக்கை மட்டும் பார்க்கிறதா என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டு வளங்களை எளிதாகவும் விரைவாகவும் ஏற்றுமதி செய்து பன்னாட்டு முதலாளிகளின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்யும் திட்டத்தால் ஒட்டுமொத்த சென்னை மாநகரமும் பாதிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. உடனடியாக இந்த செயலை நிறுத்தி பாதை அமைத்து கொட்டப்பட்டிருக்கும் குப்பைகளையும் கற்களையும் அகற்றிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.